Welcome to accountancy class. Now we are going to do exercise number 8. Okay. So let us start with it. Enter the following transactions in the journal of Manohar, who is dealing in textiles. So we have to write journal entry for Mr. Manohar. 2018 March 1st, Manohar started business with cash 60,000, and on 2nd purchased furniture for cash 10,000, and on 3rd bought goods for cash 25,000, and on 6th bought goods from Kamlesh on credit, and on 8th sold goods for cash 28,000. Now let us see how we are going to do the journal entry. Before that, we are going to analyze the transactions. To begin with, first transaction, Manohar started the business with cash. We see what are the two accounts involved. இதில் இந்த ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். யார் பிஸ்னஸ் கேஷ் ஆரம்பிச்சிருக்காங்க? மிஸ்டர் மனோகர். ஸோ கேஷும் மனோகருங்கிறத ரெண்டு மெயினான அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ். ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்வால்வில் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ரெண்டு அக்கௌண்ட் தான் இன்வால்வ். So what is the nature of cash account? Cash account is real account. Yeah, and Manohar வந்து personal account. Okay, real account ஓட golden rule என்ன அப்படின்னா debit what comes in. Now cash comes in, இல்லையா? So cash comes in, that is to the business. So என்ன பண்ணணும்? அதை debit பண்ணணும். Personal account ஓட golden rule, debit the receiver, credit the giver. Manohar giver. Manohar is giver inga. He is a giver of money. Okay, so his account is credited. So how do we write the journal entry now? Now we have to write the date first. That is, the year, the month, and then the date. So year 2018, March 1st. Okay, journal entry is debit cash account, credit Manohar capital account. So first line la எழுதுறது வந்து debit, second line la எழுதுறது வந்து credit. So என்ன எழுத போறோம் அப்படின்னா cash account, debtor வந்து இந்த ledger folio column பக்கத்துல, இங்க கொஞ்சம் ரெண்டாவது லைன்ல எழுத போறது வந்து credit to Manohar capital account. ஓகே, லெஜர் ஃபோலியோ காலம்ல நம்ம எதுவுமே எழுத போகிறது இல்லை. இப்போ எவ்வளோக்கு? 60,000. ஸோ டெபிட்டில் 60,000, இங்கே டேஷ் போட்டுருணும். டு மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட்டில் என்ட்ரி 60,000, இங்கே என்ன டேஷ் போட்டுருணும். அண்ட் நரேஷன் மனோகர் started business. Okay, that's all. Small narration, அதாவது மனோகர் அப்படிங்கிறவங்க business ஆரம்பிச்சிருக்காங்க. So cash account data to Manohar capital account is a journal entry that you have to write. Now we go on to the second one, purchased furniture for cash account. So என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர். இவங்க வந்து டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ ஃபர்னிச்சர் எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க? அது ஒரு அசட்டாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போது எந்த ஒரு அசட்டையும் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசட்டோட அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் என்ன அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, இன்னொன்று என்னது? கேஷ். ஏன்னா கேஷ் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்னிச்சர் இஸ் ரியல், கேஷும் ரியல் தான். ஓகே, ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் இல்லையா? அதனால டெபிட் பண்ணணும். அப்புறம் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் கோஸ் அவுட். கேஷ் கோஸ் அவுட். ஸோ வி கிரெடிட் தட் அக்கௌண்ட். அப்போ ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும்? டேட் வந்து 2nd மார்ச் டிட்டோ போட்டுடலாம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டிஆர் இங்கே கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் லைனில் எழுதுறது வந்து டெபிட்டிங் தட் பர்டிகுலர் அக்கௌண்ட்,
with the amount of rupees 10,000. இங்கே dash போட்டுருங்க. டெபிட் காலமில் தான் நம்ம எழுதணும். அடுத்தது கிரெடிட். எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ டேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே டேஷ் போட்டுட்டு இங்கே 10,000. ஓகே, நரேஷன் என்ன எழுதலாம்? ஃபர்னிச்சர் purchased for cash. கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படி. ஓகே, ஃபைன். அடுத்த ஜர்னல் என்ட்ரிக்கு போகலாம். we just draw a line here. we go on to the third journal entry. bought goods for cash 25,000. இப்போ இங்கே பாருங்க, bought goodsனாலும் பர்ச்சேஸ் தான், பர்ச்சேஸ்னாலும் bought goods தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட், பட் குட்ஸ் வந்து ஸ்டாக் தட் இஸ் ஃபார் த பிஸ்னஸ். வை தே பர்ச்சேஸ்? ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குட்ஸ் அப்படின்னு இங்கே எழுதக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ்ங்கிற அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 accounts involved is purchase and cash. ஸோ 2 accounts involved, purchase, இன்னொன்று வந்து cash account. சரி, purchase account is a nominal, cash is real. சரி, purchase சாரி நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன அப்படின்னா, we have to yes, debit what comes in, credit what goes out. Okay, so nominal comes in, purchase comes in the form expenses met, real credit, debit what comes in, credit what goes out, cash goes out. So இங்கே வந்து debit, இங்கே வந்து credit. ஓகே, அப்போ நம்ம எப்படி ஜர்னல் என்ட்ரி எழுதுவோம்? we write it like this. yes, இங்கே எழுதலாம் on 3rd March 22. so purchase account data, purchase account dash data எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 25,000. ஓகே, இங்கே dash to cash account. என்ன payment is made? கொஞ்சம் இடம் விட்டு to cash account dash போட்டு 25,000. so you write cash purchase made, that's all, not more than that. okay, next one, இது ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன். அடுத்தது ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா கேஷ் இஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ். அப்போ கேஷ் இன்வால்வ் ஆகலைன்னா அப்போ யார் வருவா? தட் பர்டிகுலர் கிரெடிட்டர், ஒன் ஹூ இஸ் சப்ளைங் குட்ஸை யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஸோ பாட் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கமலேஷ் ஃபார் வர்த் rupees 15,000. இப்போ பாட் குட்ஸ்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ். ஸோ அக்கௌண்ட் இன்வால்வ்ட் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஓகே. அடுத்தது கேஷ் கிடையாது, இது கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை. ஏன்னா கமலேஷ் அவங்க கிட்ட இருந்து கிரெடிட்ல தான் வாங்கியிருக்காங்க, அதாவது கடனில் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போது யாரோட அக்கௌண்ட்டுக்கு வரும்? இதில் கேஷ்க்கு பதிலாக இங்கே வந்து கமலேஷ் அக்கௌண்ட் வரும். ஓகே, so purchase account and Kamlesh account are the 2 accounts involved. Purchase is a nominal account. Here expense is met, so you debit that account. இங்கே வந்து அடுத்தது கமலேஷ். ஏன் கமலேஷ் எழுதியிருக்கோன்னா இங்கே கேஷ் பே பண்ணலை. ஓகே, அதனால் கமலேஷ் எழுதியிருக்கோம். பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்டோட கோல்டன் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கமலேஷ் இஸ் அ கிவர். கமலேஷ் இஸ் a giver of goods. ஓகே, குட்ஸ் கொடுத்துருக்கிறாரு கடனில். ஸோ அவர் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஃபைன். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி we are going to do here? Just draw a line. Okay, so for the date is 6th of March
what account? How do you pass journal entry? Purchase account data. Purchase account, journal folio பக்கத்துல data. Okay. Debit column la 15,000, credit column la dash. Date கிட்ட இருந்து கொஞ்சம் விட்டு to Kamalesh account. Kamalesh account மட்டும் எழுதுனா போதும். 15,000. Okay. So purchase account data to Kamalesh account. Credit purchase made. அப்படின்னா கடன்ல நம்ம பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் sold goods for cash 28,000. now cash பொருட்களை வித்திருக்காங்க. இப்போ வாங்கின பொருள் என்ன பண்ணியிருக்காங்க? வித்திருக்காங்க. அப்போ வித்தா என்ன ஆகும்? கேஷ் உள்ள வரும் இல்லையா? when you sell the goods, cash comes into the business. so instead of writing sold goods, we write the term sales. what do we write? sales. so என்ன ரெண்டு அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? கேஷ் அக்கவுண்ட்டும் சேல்ஸ் அக்கவுண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே. கேஷ் அக்கவுண்டோட நேச்சர் ரியல், சேல்ஸ் அக்கவுண்ட் பர்ச்சேஸும் சேல்ஸும் என்ன? நாமினல். ஓகே. now how it affects the business? okay, how does it affect real account? and oda rule என்ன? debit what comes in, okay, credit what goes out. so we are going to see here it comes in. okay, cash is coming in, so comes in debit. next one, sales, how we saw as expense for purchase. when we make sales, revenue earned, so we credit. revenue is earned, revenue வந்திருக்கு, அதனால என்ன பண்றோம்? நம்ம அதை சேல்ஸ் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்றோம். புரியுதா? ஸோ சோல்டு குட்ஸ்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்? சேல்ஸ். பாட் குட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ். அது எதுக்கு இந்த டேர்ம் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒன்லி ஃபார் ஸ்டாக் விச் இஸ் பாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல். அதே இது பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ்ட் லேண்ட் அல்லது பர்ச்சேஸ்ட் பில்டிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். இங்கே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபர்னிச்சர் டு கேஷ் போட்டிருக்கோம். இங்கே வந்து பர்ச்சேஸ் டு கேஷ் எழுதக்கூடாது. ஆனால் அதே இது ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா we have to write that particular stock. now this is a sales. now sales ஆகும்போது cash comes into the business. it is done on March 8th. okay, so what is the journal entry for this cash sales? cash account data to the extent of rupees 28,000 வரையும் சேல்ஸ் இருக்கு. sorry, to sales account. okay, so here we put a dash and write 28,000. so you write your narration simple, cash sales made, அவ்வளவுதான், அது போதும். small narration. okay, so we have 5 journal entries we have passed for this transaction. okay, go through this journal entries, go through the transaction, analyze பண்ணி அது எது டெபிட் பண்ணணும் கிரெடிட் பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? journal entry இதுக்கு பாஸ் பண்ணுங்க. ஓகே, now next அடுத்த 5 transaction நம்ம மறுபடியும் பார்க்கலாம்.